ஏங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? தேவையில்லாம எதுக்கு இப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? அதான் இப்ப எந்த ஆபத்தும் வரல. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அப்ப என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். பொண்டாட்டி கிட்ட என் உயிரை காப்பாத்துங்கன்னு கெஞ்சிரு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன காப்பாத்திடுவீங்களான்னு நான் கேட்கறதுலயும் ஒரு சுயநலம் இருக்குங்க. சுயநலமா? நான் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ்ந்ததானங்க. என்னோட ஆசை பொண்டாட்டி கூட ரொம்ப நாள் சந்தோஷமா இருக்க முடியும். எனக்கு வாழ்க்கையில ரொம்ப பெரிய பெரிய ஆசைகளோ பெரிய கனவுகளோ இல்லைங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கனவுனா அது என் பொண்டாட்டிய சந்தோஷமா பார்த்துக்கணும், நிறைய அன்பை கொடுக்கணும். என் பொண்டாட்டிய ரொம்ப பத்திரமா கண்ணிமைக்குள்ள வச்சு பாதுகாக்கணும்னு ஆசைங்க. அவங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் நிறைவேற்றணும். நம்ம 2 பேரோட காதலுக்கு அடையாளமா நமக்கு 2 அழகான குழந்தைங்க. ஒன்னு ஜூனியர் அர்ஜுன், இன்னொன்னு ஜூனியர் அமிர்தா. என்னோட உலகத்துல நானு, என் பொண்டாட்டி, என் குழந்தைங்க. என்னோட உலகத்துல இருக்கிறது நீங்களும் உங்களுடைய சந்தோஷம் மட்டும்தான். எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்குதான் நாம 2 பேரும் ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும். உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். அதே மாதிரி எனக்கு எதுவும் ஆகாம நீங்க பாத்துப்பீங்கல்ல. ஒருவேளை தப்பி தவறி இந்த அர்ஜுன் செத்துட்டா போதும், நிறுத்துங்க அர்ஜுன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. எனக்கு தெரியுங்க அமிர்தா, நீங்க வாயை திறந்து வெளியே எதுவும் சொல்லாட்டியும் என் மேல நீங்க எந்த அளவுக்கு அன்பும் அக்கறையும் செலுத்துறீங்கன்னு எனக்கு தெரியுங்க. நானே வாயை திறந்து கேட்டும் நீங்க அதுக்கு பதில் சொல்லாட்டியும் என்னை நிச்சயம் நீங்க காப்பாத்தியே திருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. எனக்கு அமிர்தா மேல அளவு கடந்த நம்பிக்கை இருக்குங்க. என் நம்பிக்கையை நீங்க காப்பாத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். கள்ளம் கபடம் இல்லாத உங்க மனசுல இருந்து வர வார்த்தைகளை கேட்கும் போது நான் என்னையே மறக்கிற மாதிரி எனக்கு தோணுது அர்ஜுன். உங்க கேள்விக்கு சரின்னு சொல்ல முடியாம, நிராகரிக்கவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் என் வாழ்க்கை லட்சியம், என்னோட பழி வாங்குற எண்ணம் என் மனசை எச்சரிக்குது. ஆனா உங்களோட இந்த கண்களுக்கு என் மனசுல இருக்கிற கோபம், வெறுப்பு, பழி வாங்குற உணர்வு எல்லாத்தையும் பசுக்கிற சக்தி இருக்கு. இப்படி என்னோட கண்களை நேரடியா பார்க்காதீங்க அர்ஜுன். அப்புறம் நான் என்னையே இழந்துடுவேன். நான் மொத்தமா தோத்து போயிடுவேன் அர்ஜுன். எனக்கு என்னமோ இவன் நம்ம அமிர்தா இல்லைன்னு சந்தேகம் வருது. கழுத்துல இருக்கிற மச்சத்தை பார்க்கும்போது கண்டிப்பா இவ அமிர்தா இல்ல. ஒருவேளை அமிர்தா வேஷத்துல வந்திருக்கிற நாகராணியா இருப்பாளோ? என் மனசு அதைத்தான் சொல்லுது. ஹே முட்டாள், அமிர்தான்னு நினைச்சுக்கிட்டு என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கல்ல? அமிர்தாவோட வேஷத்துல உன்னை சுடுகாட்டுக்கு இழுத்துட்டு போறதுக்கு வந்திருக்கேன்டா.
பாவி. இல்ல, அமிர்தாவோட கழுத்துல இவ்வளவு பெரிய மச்சத்தை நான் பார்த்ததே இல்லை. ஆனா இவ அமிர்தாவான்னு நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறத எனக்கு ஒன்றும் புரியல. நான் எப்படியாவது இவ யாரு, அமிர்தாவா இல்லையான்னு கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு வேற வழி இல்லை. மாமா, ஊருக்கு வெளியில ஏதாவது கோவில் இருக்கா? எதுக்குமா அமிர்தா? ஊருக்கு வெளியில இருக்கிற கோவிலை பத்தி உனக்கு எதுக்கு? ஊருக்குள்ளேயே நிறைய கோவில்கள் இருக்குல்ல. இல்ல உனக்கு வேற ஏதாவது எண்ணம் இருக்காமா? வேற என்னமா? வேற எண்ணம்லாம் எதுக்கு இருக்கும் மாமா? அப்படி இல்லம்மா, சாதாரணமா ஏதாவது விசேஷம், பூஜை, சஷ்டி அந்த மாதிரி இருந்தா ஊருக்கு வெளியில இருக்கிற கோவிலை தேடி போவாங்க. அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருக்கான்னு நான் கேட்டேன், அவ்வளவுதான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. ஊருக்கு வெளியில இருக்கிற கோவில்னா சத்தம் இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கும்ல. பெருசா ஆள் நடமாட்டம் இருக்காது. அங்கன்னா நிம்மதியா நம்ம கடவுளை வேண்ட முடியும். அதான் கேட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் இவன் மேல எனக்கு சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்க. இல்ல, இந்த சந்தேகத்தை நான் உடனே தெளிவுபடுத்தி ஆகணும். என்ன மாமா ஏதோ யோசனை பண்ணிட்டே இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, எனக்கு இந்த ஏரியாவில் ஒன்றும் பெருசா கோவில்கள் தெரியாது. ஒரு நிமிஷம் இரு, இங்க யாரையாவது கேட்டுட்டு வந்துடுறேன். டேய், ஊருக்கு வெளியில ஏதாவது கோவில் இருக்கான்னு நான் கேட்டது கடவுளை தரிசனம் பண்றதுக்காக இல்லடா. அந்த கடவுள் சன்னதியில இருந்தே உன்னை நேரா யமலோகத்துக்கு அனுப்பத்தான். தயாராயிரு ருத்ரா, இன்னைக்குதான் உனக்கு சாவு. இது பாருங்க அமிர்தா, உங்களுக்கு என் மேல எந்த அளவுக்கு காதல் இருக்கோ அதை விட 2 மடங்கு காதல் எனக்கு உங்க மேல இருக்குங்க. பார்த்துக்கிட்டே இருங்க, இப்படி இந்த காதல் 2 மடங்காய் 3 மடங்காய் மவுண்ட் எவரெஸ்ட் விட பெருசா வளரும் போது அது மேல நின்னுக்கிட்டு ஐ லவ் யூன்னு இந்த உலகத்துக்கே நான் கத்தி கத்தி சொல்ல போறேங்க. சித்தப்பதுக்கு எனக்கு கால் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்க சித்தப்பா. அர்ஜுன் எங்க இருக்க? வீட்டில் இருக்கேன். நேரடியா கேட்டா அவனுக்கு சந்தேகம் வந்துடும். அது அர்ஜுன், நான் இப்ப வர வழியில ஒரு கோவிலை பார்த்தேன். இங்க ஒரு வாரம் அம்மனுக்கு உற்சவம் நடக்குமா? புதுசா கல்யாணமான ஜோடிங்க வந்து இங்க பூஜை பண்ணா அவங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்குமா? அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க சித்தப்பா. எனக்கு உடனே நம்ம அமிர்தா தான் ஞாபகத்துக்கு வந்தா. அமிர்தாவுக்கு இந்த சாமி பூஜை எல்லாம் ரொம்ப இஷ்டம் இல்லையா? அதனாலதான் இந்த விஷயத்த சொல்லலாம்னு ஃபோன் பண்ணேன். நீங்க ஃபோன் பண்ணது நல்லதா போச்சு சித்தப்பா. இந்த விஷயத்த நான் அமிர்தா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க எப்பவுமே சாம விஷயத்துல மறுத்து பேசவே மாட்டாங்க. சரி அர்ஜுன், அமிர்தா வீட்டுக்கு வந்த உடனே நீ அவகிட்ட சொல்லிட. சித்தப்பா, அமிர்தா இங்கதான் இருக்காங்க. ஒரு நிமிஷம் போன் அவங்க கிட்டே கொடுக்குறேன். என்னங்க சித்தப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? சொல்லுங்க மாமா. அது ஒண்ணும் இல்லம்மா, அர்ஜுன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். வர வழியில இங்க ஒரு அம்மன் கோவில் பார்த்தேன். இங்க வாரம் முழுக்க உற்சவம் நடக்குது. புதுசா கல்யாணமானவங்க பூஜை பண்ண ரொம்ப விசேஷமா.
அதான் நீ அர்ஜுன் இங்க வந்து பூஜை பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல ஃபோன் பண்ணேன். ஓ அப்படியா மாமா? சரி, நான் அவர்கிட்ட சொல்றேன். வேற ஏதாவது விசேஷம் இருக்கா? இல்லம்மா, அவ்வளவுதான். சரி, போனை வைக்கிறேன். ஆ சரி. வாவ், சித்தப்பாவுக்கு உங்க மேல எவ்வளவு அக்கறை பாத்தீங்களா? ஒரு நிமிஷம், அண்ணன் ஏதோ நம்பர் கேட்டிருந்தான், அதை கொடுத்துட்டு வரேன். என்ன இது? இத்தனை நாளா இல்லாம மாமா இன்னைக்கு திடுத்துப்புன்னு அம்மனுக்கு பூஜை வேண்டிக்கோலாம் சொல்றாரு. இந்த நேரத்துல எங்கேயும் எந்த உற்சவமும் நடக்காது. சேஷா வேற எதிரிய பலி வாங்கியே தீர்வேன்னு கிளம்பி போயிருக்கான். எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியலையே. நாகராணி, என்னையே ஏமாத்தலான்னு நினைச்சியா? அது ஒண்ணும் அவ்வளவு சுலபம் கிடையாது. பார்த்துக்கிட்டே இரு, நீ விட்ட அம்ப எப்படி உன் பக்கமே திருப்பி விடுறேன்னு. தெரிஞ்சுதா மாமா? பக்கத்துல ஏதாவது கோவில் இருக்கா? அது அமிர்தா, இங்க அக்கம் பக்கத்துல எந்த கோவிலும் இல்லையாமா. காட்டுக்குள்ளதான் போகணுமா. வேணும்னா அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லுமா. அர்ஜுனையா? வேண்டாம் வேண்டாம். அவர் அப்போவே ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு படபடப்பா இருந்தாரு. நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். வண்டி எடுங்க. அவருக்கும் சேர்த்து நானே வேண்டிக்கிறேன். கடவுளை தரிசனம் பண்ணிட்டு வேண்டிட்டு வரணும். வாங்க, நாமளே போலாம். எனக்கும் அதாமா தேவை. என்ன சொன்னீங்க? அதாவது இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த கோவிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு உடனே வந்துடலாம், அவ்வளவுதானே? ஆமா மாமா, வாங்க. எனக்கு என்னமோ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஏமா அப்படி? நான் ஏத்துக்கிட்ட இந்த விரதம் முடிவுக்கு வரப்போகுதுல. உண்மைதான் அமிர்தா, நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. எனக்கும் அப்படிதான். இன்னைக்கு ஏதோ மிகப்பெரிய காரியம் ஏன் மூலமா நிறைவேற போகுதுன்னு அறிகுறி தெரியுதுமா. பாத்தியா, அந்த கடவுளோட மகிமைய வார்த்தையால சொல்லவே முடியாத. போகணும்னு நினைக்கும் போது எவ்வளவு நல்ல அறிகுறிகள் கிடைக்குது பாத்தியா? ஆமா மாமா, அதுக்கு பேர் தானே தெய்வ சக்தி. நீங்க போங்க. மொத்தத்துல இத்தனை நாளை யார தேடிக்கிட்டு இருந்தனோ அவளை இப்ப வழியில வந்து மாட்டிக்கிட்டா. ஏ நாகராணி, நீயே வந்து வலையில சிக்கியிருக்க. இந்த ருத்ரம் முன்ன மாதிரி சாதாரண மனுஷன் கிடையாது. சக்திசாலி ஆயிட்டங்கிற உண்மை தெரியாம என் கதையவே முடிக்க வந்திருக்கல்ல. காட்டுற, இந்த ருத்ரம் எப்பேற்பட்ட சக்திசாலின்னு காட்டுற. நீ விரிச்ச வலையில நீயே சிக்கிற மாதிரி நான் பண்றேன். இன்னைக்கு உனக்கு சாவு. டேய் முட்டாள், நானே ஒரு பாம்புங்கிற உண்மை தெரியாம என்னமோ சாதிக்கா கிளம்புன மாதிரி என்கிட்டயே பெருமை அடிச்சுக்கிற. நல்லா சந்தோஷப்படு. உன்னுடைய இந்த சந்தோஷம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்க போகுது ருத்ரா. உன்னை எப்படி பலி வாங்க போறேன்னு பார்த்துக்கிட்டே இரு. வர வழியில இங்க ஒரு அம்மன் கோவில் பார்த்தேன். இங்க வாரம் முழுக்க உற்சவம் நடக்குது. புதுசா கல்யாணமானவங்க பூஜை பண்ண ரொம்ப விசேஷமா. அதான் நீ அர்ஜுன் இங்க வந்து பூஜை பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல ஃபோன் பண்ணேன்.
மாமா இதுக்கு சம்பந்தமே இல்லாம உற்சவத்தை பத்தி பேசுறாரு. இத்தனை நாள் எந்த ஒரு உற்சவத்தை பத்தியும் நான் கேள்விப்பட்டது இல்லையே. எதுக்காக அப்படி சொன்னாரு? அவர் எந்த இடத்துல இருந்து போன் பண்ணிருப்பாரு? அதுவும் இந்த நேரத்துல அவரு எந்த கோவிலுக்கு போயிருப்பாரு? எதுக்கு எங்க 2 பேர்கிட்டயும் அவர் பேசணும்? ஒருவேளை வெளியில யாரையாவது பார்த்து அது நானு நினைச்சுக்கிட்டு நான் வீட்ல இருக்கனா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பாரா? சேஷா! ஆமா, ருத்ரா மாமா சேஷாவை பார்த்திருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஆனா எங்க, எப்படி? இல்ல, ஏதாவது தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி நான் சேஷா கிட்ட பேசியே தீரணும். சேஷா, சேஷா, எங்க இருக்க சேஷா? அமிர்தா, சொல்ல அமிர்தா, ஏன் உன்னோட குரல்ல பயம் தெரியுது? சேஷா, நீ இப்போ எங்க இருக்க? நான் இப்போ ஒரு கெட்டவன் கூட போயிட்டு இருக்கேன். என்னுடைய பலி என் பக்கத்திலேயே தான் இருக்கு. அவனை நான் கொல்றதுக்கு சரியான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இப்போ அமைஞ்சிருக்கு. அந்த காரியத்துக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எதிரிய நான் பலி கொடுத்துடுவேன். எதிரினா யார் சொல்ற? ருத்ராவா? ஆமா. ஆனா நீ எதுக்காக இவ்வளவு பயந்து போய் பேசுற? சேஷா, நீ எதுக்காக இவ்வளவு அவசரப்படுற, ஆத்திரப்படுறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு அதை பாதியிலேயே விட்டுட்டு வந்துரு. எதுக்கு அமிர்தா? ஏன் அப்படியே விட்டுட்டு வர சொல்ற? அது மட்டும் நிச்சயமா என்னால முடியாது. இந்த சேஷாவோட குணம் எப்பேற்பட்டதுன்னு உனக்கு தெரியும்ல. ஒரு தடவை நான் முடிவு எடுத்துட்டேன்னா பாதியில விட்டுட்டு வர மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தோம் இந்த வார்த்தையை நீ சொல்றியா? அப்படி இல்ல சேஷா. சமீபத்துல அவன் நிறைய சக்திகளையும் மந்திர தந்திரங்களையும் சம்பாதிச்சிருக்கான்னு எனக்கு தோணுது. நான் எந்த விதத்துல அவனை விட குறைஞ்சவ அமிர்தா? அவன் அளவுக்கு என்கிட்டயும் சக்திகள் இருக்கு. அப்படி இல்ல சேஷா. அவனுக்கு நீ நாகலோகத்தை சேர்ந்தவன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா உன் நிலைமை என்ன ஆகும்? திரும்பி வந்துடு. என்னை பத்தி அவனுக்கு எப்படி தெரியும் அமிர்தா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை அப்படி தெரிஞ்சாலும் தெரிஞ்சிட்டு போட்டுமே அமிர்தா. பயந்து திரும்பி வரத்துக்கு நான் ஒன்னும் கோழை கிடையாது. பல விதமான சக்திகளை எனக்குள்ள வச்சிருக்கிற சேஷனாகும். பழி வாங்கணும்னு கிளம்பிட்ட. முன் வச்ச கால பின் வைக்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. உன்னுடைய அறிவுரைகள் எதுவும் எனக்கு தேவையில்லை. பலி வாங்குற வரைக்கும் நான் திரும்பி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. வேண்டாம் சேஷா, நான் சொல்றத கேளு. சேஷா, சேஷா, ஐயோ, தேவையில்லாம நீயாவே போய் ஆபத்துல மாட்டிக்கிட்டியே சேஷா. அவ எவ்வளவு கெட்டவன்னு உனக்கு தெரியாது சேஷா. இப்ப நான் என்ன பண்றது? சேஷாவை எப்படி காப்பாத்துவேன்? சேஷா, திரும்பி வந்துடு. சேஷா, 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 நான் சொல்றத கேளு.